வணக்கத்தோடும் உங்களை நான் அனைவரையும் வரவேற்கிறேன். வருக வருக. அண்ணன் விஷயத்தை ஃபோனில் சொல்லியிருப்பாரு. எங்களை எப்படி இருக்கேன்னு ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுத்துகிட்டு வர சொன்னார். சம்பளத்தை பற்றி ஏதாவது பேசினாரா? மேடம் நாடகத்துக்கு எவ்வளோ வாங்குறீங்க? 5500 ரூபாய் வாங்கணும். அப்போ 6000 ரூபா சம்பளம், 3 வேளையும் கரிசோறு, 2 மாதம் நடிக்கணும். நடுவில் அங்கே எங்கெல்லாம் போயிட்டு வரக்கூடாது, புரியுதா? எனக்கு 6000 ரூபாய். 2 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுக்கு தனித்தனியாக 6000 ரூபாய். அப்புறம் என் புருஷனுக்கு தினம் 500 ரூபாய். என் மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு தினம் 500 ரூபாய். அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் சம்பளத்துலேருந்து தினமும் 500 ரூபாய் கேட்பாங்க. கொடுக்குறோம்மா, அதெல்லாம் சேர்த்து கொடுக்குறோம். ஆனால் நாங்கள் சொல்கிற மாதிரி நடிக்கணும். நடிப்பு பார்க்கறதுக்கு அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருக்கணும், நேச்சுரலாக இருக்கணும், பார்க்குறவங்க நம்பிடணும். இதை மட்டும் பண்ணி கொடுங்க, சம்பளம் எல்லாம் நாங்கள் சேர்த்து கொடுக்குறோம். இந்த ஓஹோ சுமதியை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? கிச்சிப்பாளையத்தில் வந்து கேட்டு பாருங்க. அந்த காலத்துல ஓஹோ சுமதி அப்படி ஹோஹோன்னு கொடி கட்டி பறந்தா தெரியுமா? ஓ ஓ ஆமா, ஆரம்பத்துல எனக்கு ஒரு டவுட், அது என்ன ஓஹோ சுமதி? ஓட்டக்குளம் ஒப்பிட்டு சாமி பொண்ணு, அதை சுருக்கி ஓ ஓ சுமதின்னு வச்சிருக்கோம். சரி சரி, மற்ற நடிகெல்லாம் வர சொல்லுங்க. ஸ்ரீ ஸ்ரீ, ஏ ஸ்ரீ ஸ்ரீ, மேடை இல்லாம, சீன் செட்டிங்ஸ் எதுவும் இல்லாம, சவுண்ட் பாக்ஸ் எதுவும் இல்லாம, பின்னாடி ஸ்கிரீன் கூட இல்லாம, ஏன் எங்க பேக்ரவுண்ட் மியூசிக் கூட இல்லாம எங்க வீட்டிலேயே நாடகம் நடத்திருக்கோம். உங்களை வருக வருகன்னு வரவேற்கிறோம். என்னங்க இந்த பொண்ணு ஓவரா பேசுது? அவ ஓரங்க நாடகத்தில் நடிக்கிறவ, அப்படிதான் பேசுவா. ஸ்ரீ வாடி, ஸ்ரீ அம்மா இருமா, வருவா. ஏம்மா நீ கூப்பிட்டோன்னே எப்படி நான் சீக்கிரத்துல வந்துருவானா? எப்படி நான் லேட்டா தானே வருவேன், எதுக்கு இப்படி இந்த கத்திட்டு இருக்க? அது தெரிஞ்ச விஷயம் தானே. வாழும் என்னோட நாடக கலைகளே, கலைக்காகவே ஜென்மை எடுத்து என்னை புக் செய்ய வந்திருக்கும் அறிவு கட்ட ஜென்மங்களே, வருக வருக வருக. ஏமா இங்க பாரு, நான் பயங்கரமான கோவக்காரன், அதான் உள்ள வந்துட்டோம்ல, ஓயாம என்ன உள்ளவா உள்ளவான விஷயம் என்னமா விஷயத்துக்கு வா. டேய் டயலாக்கே மறந்து போச்சு, எரும மாட எடுத்து குடுறான். வணக்கம் சொல்லுமா. வணக்கம் சார். ஏமா டைலாக தான் எடுத்து கொடுங்கம்மா. இவ வந்து சமூக நாடகத்தில் நடிக்கிறவ, அப்படிதான் பேசுவா. நீங்க தான் பொறுமையா பேசுறீங்க. நான் புராண நாடகத்தில் நடிக்கிறவ, அப்படிதான் பேசுவேன். அப்படியா? அடுத்தது என் புருஷன் டிடி. யோ டிடி வாயா. ஐயா வந்தன வந்தடும் ஐயா வந்தனோ வந்தேனோ வந்தேனோ ஐயா வந்தேனோ. வணக்கம். ஆமா, யார் இவரு? பார்க்க ரஜினிகாந்த் மாதிரியே இருக்காரு. இவர் தான் என்கிட்ட புருஷனா ஒர்க் பண்றாரு. புருஷனா ஒர்க் பண்றாரா? என் புருஷன். அடுத்த ஆளை பார்க்கணுமே. அடுத்தது என் மாப்பிள்ள. மாப்பிள்ள மாப்பிள்ள ஐயோ மாப்பிள்ள மாப்பிள்ள, அவங்க பார்ட்டிக்காரங்க புக் பண்ண வந்திருக்காங்க, அட்வான்ஸ் பண்ண வந்திருக்காங்க. வணக்கம், அட்வான்ஸோட வந்திருக்கீங்களா? யோ எந்திரியா, படுத்துக்கிட்டே வணக்கம் சொல்லிட்டு எந்திரி எந்திரி. சார் வணக்கம். அது ஒன்னும் இல்லைங்க, எப்ப பார்த்தாலும் என் புருஷன் குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. காசுன்னா போதும் டபக்குன்னு எந்திரிச்சுக்குவாரு. 10 வருஷம் ஆச்சு, இல்ல. அது 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஊர் நாடகத்துக்கு நாங்க போயிருந்தோம். அப்ப என்ன பண்ணாரு, பஸ் ஸ்டாண்ட விடுறதுக்காக பெட்டி எடுத்துக்கிட்டு வந்தாரு.
பெட்டி எடுத்துட்டு வந்தவர் பஸ்ஸோட என் பொண்ணு கூட பெட்டி எடுத்துக்கிட்டே வந்துட்டாரு. இன்னும் பெட்டி எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அம்மா எத்தனை தடவையா வணக்கம். இப்ப எதுக்கு குடும்பமே ஒரே மாதிரி பேசுறீங்க? பாபாடா சம்பளத்துல வர மாதிரி. ஐயா வணக்கங்க. இல்ல அது ஒண்ணு இல்ல, இவர் வந்து இவர் இருக்கார்ல, இவர் தான் என் 2வது புருஷன். இந்த 2 பிள்ளைங்களுக்கும் இவர் தான் அப்பா. என்னது 2வது புருஷனா? அப்ப உங்க முத புருஷன்? ஏமா அழுவுற? ஐயோ அழுவாதீங்கம்மா, ஏன் அழுவுறீங்க? என் முத புருஷன் 3வது புருஷன் கொன்னுட்டா. கொன்னுட்டாரா? அப்ப உங்க 3வது புருஷன்? 3வது புருஷன் முத புருஷன் கொன்னுட்டா. 2 பேரும் சண்டை போட்டு அடிபட்டு செத்து போயிட்டாங்க. அப்ப இவர் எப்படி பொழைச்சாரு? இவன் அப்ப கூத்துக்கு போயிருந்தான், தப்பிச்சிட்டா. இவன் செத்து போயிருப்பான். சரி ரொம்ப பெருசா இருக்கே உங்க கதை. அது அப்பா முடியல. என் பொண்ணுங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீன்னு பேர் வச்சிருக்க காரணம் என்னன்னா, என் பொண்ணுங்க பிறக்கும் போது சுதாஸ்ரீ, நதியாஸ்ரீ, ஜெயஸ்ரீ, தீபாஸ்ரீ, சுதாஸ்ரீ, தேவிஸ்ரீன்னு இப்படி எல்லா நடிகையும் ஸ்ரீலியே வந்தாங்களா. அதை முன்னாடி பேரை மட்டும் கட் பண்ணிட்டு என் பொண்ணுங்க 2 பேத்துக்குமே ஸ்ரீ ஸ்ரீன்னு பேர் வச்சுட்டேன். உங்களுக்கு எங்க பேர் ஸ்ரீ ஸ்ரீன்னு ரொம்ப பிடிச்சிருக்குங்களா இல்ல பிடிக்கலீங்களா? ஸ்ரீனு பேர் வச்சா யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும்? சரி, அப்ப அட்வான்ஸ் என்னம்மா 50,000 ரூபாய் அட்வான்ஸ் இருக்கு, நாளைக்கு வந்து சேருங்க. சரிம்மா நாங்க வரோம், நாளைக்கு வந்துருங்க. எங்கடி போய் தொலைஞ்ச பாடி? என்ன அடிடி எதை கத்துற? எங்கடி போன? எவ்வளவு நேரம் கத்திட்டே இருக்கிறது? இன்னும் 2 நாள் ஆகுமா நம்ம நடிக்கிறதுக்கு. நம்ம நடிக்க வர கேரக்டர் இன்னும் வரலையா? இந்த வீட்டை பாத்தியா? அரண்மனையே தான். அரண்மனை மாதிரி கூட இல்ல, அப்படியே அரண்மனை மாதிரி இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு. அடியே இந்த வீட்டுல 2 மாசம் இல்ல 2 வருஷம் தங்கி நடிக்கிறோம். எப்படியாவது ஏற்பாடு பண்ண. நீ என்கிட்ட அடி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏமா ஒரு ஐடியா தானே சொன்னேன், அதுக்கு போய் அடி வாங்குறாங்கற. உதச்சி போடுவோம் தெரியுமா? வேணாண்டிடி, என்கிட்டயே வா. ஓட்டக்கெல்லாம் ஒப்பிட்டு சாமி பொண்ணுகிட்டே வா. அப்படியா? திண்டமங்கலம் திம்மநாயக்கர் மக சுந்தரத்திட்டே வா. வேணாண்டிடி. இல்லம்மா இங்க பாரு, நான் சொல்றத கேளு. எப்படியாவது அந்த அவர் வருவார். யாரு? வீட்டு ஓனர் வருவார். அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது நம்ம 2 வருஷம் தங்குறோம்னு சொல்லி ஒரு 10-15 அப்படியே தள்ளிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடலாமா? சொல்லு. ஜோ டிடி வேண்டாம். சொல்றது கேளு. இங்க பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருந்த அப்புறம் அடிதான் வாங்குவேன். பாருமா, நீ எனக்கு பொண்டாட்டியா கூட இருக்கலாம், ஆனா கண்டிப்பா நான் சொல்றத நீ கேளு. இது அருமையான ஐடியா. நீ மறந்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். இங்க பாரு, நான் உனக்கு ஒரே பொண்டாட்டி தான், ஆனா நீ எனக்கு 3 புருஷன்ல ஒருத்தன். உன்னை உடனே நான் மாத்தி போடுவேன். என்னால கண்டிப்பா முடியாது, முடியவே முடியாது. எதனால முடியாது தெரியுமா? ஏன்? இந்த கேரக்டர் இந்த சீன்ல இருந்தே ஆகணும். நீ என்ன நினைச்சாலும் மாத்த முடியாது. என் பவர் என்னன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்கிற. என்ன பவர்? உன் பவர் எங்க காமி பார்க்கலாம். பவர் இப்போ என் பவர் எப்படி இருக்குன்னு பாத்தியா? என்னடி உண்மையிலேயே அடிச்சுட்ட? உன் புருஷன் அடிக்கலாமா அது மாதிரி? ஐயோ, ஏதோ ஒரு பேச்சுக்கு ஒரு ஐடியா சொன்னா அதுக்கு அடிப்பியா? ஓடி. இங்க பாரு, அடி உதவு மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அடிச்சாதான் நீ தான் திருந்துவ. வேண்டாம், ரொம்ப நாளாச்சு உங்ககிட்ட அடி வாங்கி. இன்னைக்கு அடி வாங்கிட்டேன். ஒரு ஐடியா சொல்றேன் கேளுன்னு தானே ஐடியா தானே சொன்னேன், அதுக்கு போய் அடிச்சிட்டியே. நீ பேசுறத பார்த்தாலே எனக்கு கோபமா வருது. போய் அதப்பா. இங்க பாரு, ஆடு மாடு அடிக்கிறத விட இது மாதிரி மனுஷனை போட்டு இப்படி அடிச்சதையா? இது நியாயமா? இது மாதிரிலாம் பண்ணாத.
ஆனா இன்னொன்னு பாரு, ஆனா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நீ அடிச்சப்ப கூட உன் முகமும் உன் வாய் அப்படியே நீ கோபத்துல தான் சொல்ல போனா அவ்வளவு அழகா இருக்க. கோபத்துல கூட நான் அழகா இருக்கிறேன்னா? கோபத்துல மட்டும்தான் ரொம்ப அப்படி இருக்க. டிடி ஓவோ டிடி ஓவோ. சரி டயலாக் பேசு. டைலாக் அவ்வளவுதான் எழுதி கொடுத்தாங்க, அதுக்கு மேல இல்ல. டயலாக் எழுதாதா? அப்ப பாட்டு தான். நாம பாட்டு பண்ணா ஜனங்க ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்குறாங்க பாரு, பாட்டு அப்படி. நீ சூப்பர் ஃபிகர் தான், இந்த ஃபிகருக்கு ஏத்த மைனர் நானுதான். ஃபிகர் தான், நீ சூப்பர் ஃபிகர் தான், இந்த ஃபிகருக்கு ஏத்த மைனர் நானுதான். ஆட்டச்சு என்ன டச்சுமி, கிச்சு என்ன கிச்சுமி, 7 மணிக்கு மேல நீயும் இன்பலட்சுமி. ஸ்டைல் தான், இது சூப்பர் ஸ்டைல் தான், உன் ஸ்டைலுக்கு ஏத்த மயில் நானுதான். கவிதை வரும் கண்டு கொண்டேன் பின்னாலே, கருப்பும் அழகு என்று கண்டு கொண்டேன் உன்னாலே. எங்கெங்கே ஷாக்கடிக்கும் அறிந்து கொண்டேன் பெண்ணாலே, எங்கெங்கே தேர்கடிக்கும் தெரிந்து கொண்டேன் உன்னாலே. காஷ்மீர் ரோஜாவே கைக்கு வந்தாயே, மோந்து பார்க்கும் முன்னே முள்ளெடுத்து குத்தாதே. அழகு ராஜாவே அவசரமாகாதே, மொட்டு மலரும் முன்னே முட்டி முட்டி சுத்தாதே. அடி ராத்திரி வரவே என் ரகசிய கிளவி, ஒரு காத்தடிக்குது சேர்த்தணைக்கணும் காத்திரு நிலவே. ஸ்டைல் தான், இது சூப்பர் ஸ்டைல் தான், உன் ஸ்டைலுக்கு ஏத்த மயில் நானுதான். ஃபிகர் தான், நீ சூப்பர் ஃபிகர் தான், இந்த ஃபிகருக்கு ஏத்த மைனர் நானுதான். அழகுமணி தேரழகி அசைய விட்டே கொள்ளாது, கத்தை மலர் புனலழகி ஒத்தை மலர் தாராயோ. அங்கே தீண்டாதே, ஆசை தூண்டாதே, சும்மா
கொள்ளாதே உள்ளம் தாங்காதே தலைவி காய்ச்சல் கொண்டால் தலையணையும் தூங்காதே அட கெட்டது மனசு வந்து முட்டது வயசு உன்னை பார்த்த பொழுது வீழ்த்த பெண்களில் நான் ஒரு தினசு ஸ்டைல் ஸ்டைல் தான் இது சூப்பர் ஸ்டைல் தான் உன் ஸ்டைலுக்கு ஏத்த மயில நானுதான் ஃபிகர் ஃபிகர் தான் நீ சூப்பர் ஃபிகர் தான் இந்த ஃபிகருக்கு ஏத்த மயில நானுதான் டச்சு 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 என்ன டச்சுமே அடக்கிச்சு கிச்சு கிச்சு என்ன கிச்சுமே 7 மணிக்கு மேல நானும் இன்ப லட்சுமி ஸ்டைல் ஸ்டைல் தான் இது சூப்பர் ஸ்டைல் தான் உன் ஸ்டைலுக்கு ஏத்த மயில நானுதான் வாரே வா ஃபிகர் ஃபிகர் தான் நீ சூப்பர் ஃபிகர் தான் இந்த ஃபிகருக்கு ஏத்த மயில நானுதான் முட்டை கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணா பாக்குதடி முட்டை கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி நான் காவலுக்கு மட்டுமில்லடி நான் கட்டிருக்கும் கட்டிக்காரண்டி நான் சொடக்கெடுக்க சொல்லி தாரண்டி கிட்ட வாடி 3 முழம் மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணால் பாக்குதடி முட்டை கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி அதுதாண்டி சீர்வரிசை பொண்டாட்டி முத்து முகம் அதுதாண்டி சொத்து சகம் உன்னோட உறவாட நான் சினிமா எடுத்தேன் துணி போட்டு மறைக்காம நான் எல்லாம் கொடுத்தேன் பொண்டாட்டி கட்டுக்கோப்பா இருப்பதனாலே நரம்பு துடிக்குது நரச்ச பின்னாலே தங்கம் என்றும் தங்கம் தானே லேச நரைச்சாலும் சிங்கம் தானே 3 முழம் மல்லியப்பூ உன்னை முட்டை கண்ணா பாக்குறது முட்டை கண்ணு மல்லியப்பூ உன்னை முட்டை சொல்லி கூப்பிடுது அடிக்கடியே இளங்கொடியே நான் மடிமேல் விழவா மாமனுக்கு தாங்கவில்லை இனி மாறாப்புக்கு வேலை இல்லை 3 முழம் மல்லியப்பூ உன்னை முட்டை கண்ணால் பாக்குறது முட்டை கண்ணு மல்லியப்பூ உன்னை முட்டை சொல்லி கூப்பிடுது நீ காவலுக்கு மட்டும் இல்லையா எங்கத்திலுக்கும் கெட்டிக்காரையா நான் சொடக்கெடுக்க சொல்லி பாரியா நீ கிட்ட வாயா மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணா பாக்குதடி முட்டை கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி
கட்டி கொள்ள எப்பவும் நினைச்சதில்ல கல்ல கட்டி தண்ணிக்குள்ள முங்குறவன் யாரும் இல்ல வேணாண்டி விட்டு விடடி நான் தவிச்சாக்கா தண்ணி குடுடி தாலி கட்டி கூடிக்கிட்டா சாமி குத்தங்காது முன்னு மேலூரு குறிகாரன் சொன்னாண்டி அடி கண்ணாள நமக்குள்ள வேணாண்டி மேலூரு குறிகாரன் சொன்னாண்டி அடி கண்ணாள நமக்குள்ள வேணாண்டி ஆளான நாள் முதல்ல யாரையும் நினைச்சதில்ல மாமா நான் உங்களுக்கு வாக்கப்பட ஆசைப்பட்டேன் மாங்கா மரம் கொத்து கொத்த காட்சி இருக்கு காவக்காரன் தூங்கையில கைய நெட்டி மாம்பழத்தை அறியாம பறிச்சாத்தா இனிக்க அடியானிற் பிள்ளை கடிச்சாத்தா ருசிக்க அறியாம பறிச்சாத்தா இனிக்க அடியானிற் பிள்ளை கடிச்சாத்தா ருசிக்க கட்டி கொள்ள எப்பவும் நினைச்சதில்ல கல்ல கட்டி தண்ணிக்குள்ள முங்குறவன் யாரும் இல்ல காளக்கண்ணு வாங்கி கட்டி பால் கறக்க ஆசைப்பட்டேன் கோழி குஞ்சு குட்டி போட கோயிலுக்கு நெந்துகிட்டேன் முட்டாளா இருக்கேடி மானே அடி ஒட்டாதே என் வாழ்க்கைதானே ரொம்ப முட்டாளா இருக்கேடி மானே அடி ஒட்டாதே என் வாழ்க்கைதானே அடி வேணாண்டி விட்டு விடடி தாலி கட்டி கூடிக்கிட்டா சாமி குத்தங்காது மடி அடி கண்ணாள நமக்குள்ள வேணாண்டி அடி கண்ணாள நமக்குள்ள வேணாண்டி சிவராத்திரி
தூக்கம் ஏது முதல் ராத்திரி தொடங்கும் போது பனிராத்திரியோ பட்டு பாய்விரு சுபராத்திரியோ புது மாதிரி விடிய விடிய சிவராத்திரி அர்த்த ஜாம நேரத்திலே பூஜைகளை ஏற்று பக்தனுக்கு பக்கம் வந்து சொர்க்கம் ஒன்று காட்டு நூலாடையை போட்டு மூடினேன் பாலாடையை தாத்தாடியோ தேஞ்சி போகுமா பார்த்தால் என்ன நான் சுபராத்திரியோ புது மாதிரி விடிய விடிய சிவராத்திரி தூக்கம் ஏது முதல் ராத்திரி தொடங்கும் போது பனிராத்திரியோ பட்டு பாய்விரி சுபராத்திரியோ புது மாதிரி விடிய விடிய சிவராத்திரி தூக்கம் ஏது முதல் ராத்திரி தொடங்கும் போது சிவராத்திரி ಕಟ್ಯಾಳ ಚುಕ್ಕಿ ರವಿಕಿ ಮೈಮ್ಯಾಲ ಝುಂಕಿ ಕುಣಿಸ್ಯಾಳ ಹಾಕಿ ತಾಳ ಸುರಸುಂದ್ರಿ ಸಂಜಿಯ ಮ್ಯಾಲ ಸಿಲ್ಕೋ ಸಿಲ್ಕೋ ಮಿಲ್ಕೋ ಮಿಲ್ಕೋ ಸಿಲ್ಕೋ ಸಿಲ್ಕೋ ಮಿಲ್ಕೋ ಮಿಲ್ಕೋ ಮಳ್ಳಿ ಸೋಗಲಾಡಿ ತಟ್ಟಲೆ ತುಪ್ಪ ತಿನುಗಿ ಜೇನು ಸೋರುವಾಗ ಕೀಳೆ ಗೊಲ್ಲು ಹಾಕದೆ ತುಟಿ ಕಚ್ಚಿ ತಿನ್ನಲ್ಲೇ ನಿನ್ನೆ ತಿನ್ನಲ್ಲೇ ಹುಚ್ಚು ಕುದುರೆ ಮ್ಯಾಲೆ ಹೊಂಟಾಗ ಗಾಯ ಹೆಜ್ಜ ಹಚ್ಚೆ ಎದುರ ಕುಂತ್ರು ತಿಳಿಯಂಗಿಲ್ಲ ಸಿಲ್ಕೋ ಸಿಲ್ಕೋ ಮಿಲ್ಕೋ ಮಿಲ್ಕೋ ಸಿಲ್ಕೋ ಮಿಲ್ಕೋ ಮಿಲ್ಕೋ ಇದೇನಿದು ಚಿತ್ರಗುಪ್ತರೇ ಯಮಲೋಕದಲ್ಲಿ ಅಪ್ಸರೇ ಅಪ್ಸರೇ
ನಾರದರಿಗೆ ತಿಳಿದರೆ ಇಂದ್ರಲೋಕವೇ ಕೈಸೆರೆ. ಅಯ್ಯೋ ನಂಬಬೇಡಿ ನನ್ನ ದೊರೆ, ಇವಳೊಂದು ಚಂಚಲೆ. ಇವಳ ಹಿಂದೆ ಹೋದರೆ ನಮಗಿಲ್ಲ ಆಸರೆ. ನಾರೀನ ಹೋರಿ ಹಗ್ಗ ಚಕ್ಕಾಡಿ ಕೂಳ ಇಟ್ಟಿಯ ನಾಟೀನಿ ಕೋಳಿ ಚಕ್ಕಿಲ್ಲ ಬಂದ ಕುಟ್ಟಿ ಕೊಟ್ಟಿಯ. ಬ್ಯಾಡಣ್ಣ ಬ್ಯಾಡ ನೋಟ ಮಾಟ ಮೈ ಮಾಟ ತಿಂದೋಗ ಬ್ಯಾಡ ನಂಬಿ ಘಾಟಿಯ ಸಂಗದ. ಲುಕ್ಸಾನು ಕಾಸು ಕೈಲಾಸ ಅಂಟ್ವಾಳ ಹಾಕಿ ತೊಳಪೋ ಮಾಯಾವಿ ಸಹವಾಸ. ನಸೆ ಏರ್ಸಿ ಬಂದಿನಿ ತ್ವಾಟ ಗದ್ದಿ ಮಾರಿನಿ. ಊರ ಮಂದಿ ಎಲ್ಲ ಬಾಯಾರಿ ಕುಂತೀವಿ ಮಜ್ಜಿಗೆ ಮಡ್ಕಿ ತಂದೀವಿ. ಕುದುರೆ ಮೇಲೆ ಹೊಂಟಾಗ ಗಾಯ ಹೆಜ್ಜ ಹಚ್ಚೆ ಎದುರ ಕುಂತ್ರು ತಿಳಿಯಂಗಿಲ್ಲ. ಸಿಲ್ಕೋ ಸಿಲ್ಕೋ ಸಿಲ್ಕು ಸಿಲ್ಕೋ ಸಿಲ್ಕೋ ಸಿಲ್ಕವ್ವ ಸಿಲ್ಕೋ ಸಿಲ್ಕೋ ಸಿಲ್ಕು ಸಿಲ್ಕೋ ಸಿಲ್ಕೋ ಸಿಲ್ಕವ್ವ ಸಿಲ್ಕೋ ಸಿಲ್ಕೋ ಸಿಲ್ಕು ಸಿಲ್ಕೋ ಸಿಲ್ಕೋ ಸಿಲ್ಕವ್ವ ಸಿಲ್ಕೋ ಸಿಲ್ಕೋ ಸಿಲ್ಕು ಸಿಲ್ಕೋ ಸಿಲ್ಕವ್ವ ಸಿಲ್ಕೋ. ಸಿಲ್ಕೋ